ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்லைனா காசு பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை மாற்றப் போகும் ராகு பகவான், குடும்பத்துல ஒரு திருப்பங்களையும் திடீர் மாற்றங்களையும் செய்ய போகும் ராகு பகவான். காரணம், குரு பார்வை இல்லாத ராகு தன்னுடைய சுய சஞ்சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ராகுனுடைய ஆட்டம் ஆரம்பமாக போது, அதுவும் இந்த வருஷம் முடியும் வரை டிசம்பர் மாதம் வரை ராகுனுடைய சுய சஞ்சார பலன்கள் அதிகமான முறையில் கிடைக்க போது. இன்றைய வீடியோல இதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல். ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு நல்ல விதங்கள் நல்ல பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டான அறிகுறி உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். காரணம், உங்களுடைய மகரத்திற்கு நேரடி 7ஆம் வீடான கடகத்துல குரு வந்து உச்சமடைஞ்சு உங்க ராசியை பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ குருவினுடைய நேரடி பார்வை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்லது காத்து கொண்டிருக்கிறது, நடக்க போது உறுதி. அதுலயும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திர பகவானுடைய வீட்டுல தான், கடக ராசியில தான் அந்த குரு உச்சம். சரிங்களா? அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் நல்லது நடக்கும். அது திருமண வாழ்க்கை முதற்கொண்டு திருப்பங்களை ஒரு மாற்றங்களை செய்யும். திருப்திகரமான ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா அமைய போவது உறுதி. இப்போ 2ஆம் வீடான கும்பத்தில் இருந்த ராகு தன்னுடைய சதய நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த குருவுக்கு, அதாவது அந்த ராகுக்கு குரு பார்வை போன வருஷம் எல்லாம் கிடைச்சிக்கிறது. ஜூன் மாதத்துக்கு முன்னாடி மிதுன ராசிலிருந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். குரு ராகுவை பார்த்ததால் அந்த ராகு 2ஆம் வீட்டில் இருந்ததால் குடும்பத்தில் 1008 பேர் 1008 பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் உதவி பண்ணணும், நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்களே உங்களுடைய தேவைக்கு மீறி உங்க ஆசையை விட்டு கொடுத்து அந்த வேலையை நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடவுளை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மாமியார் வீடு, இப்படி அடுக்கடுக்கா சொல்லலாம். உங்க குடும்பத்தில் கூடிய மற்ற உறவுகளுக்காக நீங்க நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணியிருப்பீங்க, விட்டு கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ பல நண்பர்களுக்காக கூட சில காரியங்களை இறங்கி பார்த்துருப்பீங்க. ஏன்னா குருவான் அப்படித்தான் மற்றவங்களுக்காக வாழ வச்சிருவார். இப்போ அந்த குரு பார்வை இல்லாமல், ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போனார் இல்லையா? அதுக்கு பிறகு குரு பார்வை இல்லை ராகுக்கு. இப்ப ராகு என்ன செய்வாரு, கொஞ்சம் சுயநலமாக உங்களுக்காக வாழ வைப்பார். உங்கள்கிட்ட யாரெல்லாம் உதவி வாங்கிட்டு போனாங்களோ, நீங்க யாராருக்கெல்லாம் உதவி பண்ணீங்களோ அவர்கள் எல்லாம் நன்றி கடன் செலுத்த வேண்டிய தருணம் இது. சோ முதல்ல திருவோண நட்சத்திரக்காரன் என்ன நடக்கும் அப்படின்னா, குரு பார்வை இல்லாத ராகு முதலில் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம், கூட பிறந்தவங்களோ திருமணம் நடக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு திடீர் திருமணம், கலப்பு திருமணம், காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ லவ் மேரேஜ், எதிர்பாராத திருமணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? ஸோ அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, திருப்பம் இருக்குது. உறவுகள் என்ன சொல்லுவாங்க, சமுதாய மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்த பந்தம் என்ன சொல்லும், அதுக்காக தயங்கி நின்றுப்பீங்க உங்களுடைய காதலை அடக்கி இல்லையா? இப்போ அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா காதல் கல்யாணம் நடந்துடும். ஸோ மற்றவர்களை பார்த்து உங்களுடைய ஆசையை, உங்களுடைய தேவையை கட்டுப்படுத்துற அந்த குணநலங்கள் மாறிடும். இப்போ உங்களுக்காக வாழ வச்சிருவாரு ராகு. ஸோ நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வச்சிருவாரு. காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம், கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்பு அதிகம். திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்கி கண்டிப்பா நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற துணிந்து நீங்க முடிவெடுப்பீங்க. சரிங்களா? ஸோ 2வது, கொடுத்த பணத்தை வாங்கிடுவீங்க. யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க, பண வசூல் வேட்டையில ஈடுபடுவீங்க. கண்டிப்பா இதனால வரைக்கும் பொறுத்திருந்தது போதும், இப்போ எனக்கு தேவை இருக்கு, எனக்கு பணம் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அதே போல சொத்து பங்கீடு, கண்டிப்பா பங்கு ஷேர் கிடைக்கும். சொத்து பாகப்பிரிவினை சுமூகமாக ஏற்படும். கண்டிப்பா அந்த திருவோணத்திற்காரர்களுக்கு சொத்து பங்கு வரக்கூட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சோ இது போக ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற வரை
அக்டோபர் மாதம் வரை பெரிய அளவு பணவரவு செல்வாக்குகள் உண்டு. எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பும் வேலையில பதவி வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து அவர் அவிட்ட நட்சத்திரம் பயணிப்பார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். அப்போ நிலம் சம்பந்தமான யோகங்கள், சொத்து நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா ஏற்படும். சொத்து தகராறு இருந்தால் சரியாகும். கூட பிறந்தவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை கிளியர் ஆகும். அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஓகேங்களா? ஸோ இது போக மிக முக்கியமான முறையில லாபம் என்பது தொழில் மற்றும் மேலதிகார முறையில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு, கிடைக்கும். ஸோ மறுமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் இந்த ராகு பகவான் புதிய உறவுகளை பழக்கப்படுத்துவார், அறிமுகப்படுத்துவார். அந்த அறிமுகமாகக்கூடிய புதிய உறவுகளால் தொழில் மற்றும் வேலையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. சரிங்களா? இப்போ குடும்பத்துல மிக முக்கிய மாற்றம் இருக்கும். அது என்னங்க மாற்றம் அப்படின்னா, நிச்சயமா குடும்ப உறவுகள், எப்பேற்பட்ட உறவுகளா இருந்தா சரி, உங்களை ஏமாத்தினாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, உங்களுக்கு திருப்பி நன்றி கடன் செலுத்தல, உங்களுக்கு நியாயமான முறையில் இல்லை, அப்படிப்பட்ட உறவுகளா இருப்பாங்க இல்லையா, அந்த உறவுகளை துணிந்து விட்டு நீங்கள் விலகி வருவீர்கள். அந்த உறவுகள்கிட்ட பழக்க வழக்கத்தை கட் பண்ணுவீங்க, பிரிஞ்சு போவீங்க. சரிங்களா? அதுக்கு 100% நடக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாத, உங்களை விரும்பாத, உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு துரோகம் செய்த, உங்களுக்கு சூழ்ச்சி செய்த, உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்திய அந்த உறவுகளை விட்டு துணிஞ்சு வெளியில வருவீங்க. தனித்துவமா வெளியில வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அது திருவோண நட்சத்திரக்காரருக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த குடும்ப நிலை மாற்றங்கள் ஏற்படும். பெண் பிள்ளைகளால சில நன்மைகள் நடக்கும். உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்றது, இல்லை திருமணம் நடக்கிறது போன்ற விஷயங்கள் திடீரென நடக்கும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கும். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்து, மருத்துவ சிகிச்சை எடுத்து வெயிட் பண்ணிக்கிறவங்களும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அதே போல பல் சம்பந்தமான பிரச்சனை போய்கிட்டு அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சரியாகும். உடல்நோய் பிரச்சனைகள், குறிப்பிட்டு கண், கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, பல், இதுல ஏதாவது பிரச்சனை நோவு இருந்தால் அந்த நோவு சரியாகும். அந்த நோய் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. எல்லாத்தையும் தாண்டி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் காணாமல் போகும். ஆமாங்க, கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. காரணம் ராகுவன் கொடுக்கக்கூடிய பண வருவாய், பண வருமானத்தை, பணத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்வார். சரிங்களா? ஸோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு ஊர்ல ஒரு வேலை தொழில் பார்த்து பெரிய பணம் காசு சம்பாரிச்சு குடும்ப கடனை அடைப்பீர்கள். அதுக்குண்டான வழி வாய்ப்புகள் இந்த தருணத்துல கிடைக்கும். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப், படிக்கும்போதே ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது படிக்கும் போதே ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய சான்சஸ், கல்வி கடன் உதவித்தொகை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல புதுசா தொழில் மற்றும் தொழிலை தொடங்குவ வேலைக்காக ஏதாவது ஒரு புதுசாக கத்துக்க போவீங்க, படிக்க போவீங்க. ஸோ அதுக்குண்டான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ராகு பகவான் தனித்த முறையில் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறதுனால குடும்பத்தில் கூடிய பழைய உறவுகள் அல்லது வேண்டாத உறவுகள் விலகி சென்று புதிய உறவுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். இனி துரோகம், சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கத்தை தொடர்பை துண்டிச்சிருங்க, துண்டியுங்கள். அது உங்களுக்கு நல்லது தாங்க. ஏன்னா வரக்கூடிய வாழ்க்கை, வரக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கும். மிக முக்கியமா இடமாற்றத்தை கொடுக்கும். அந்த இடமாற்றத்தால் பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடைபெறப்போது. இழந்த நிம்மதி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது. சரிங்களா? தவறாம இதை பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.